ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21வது நாள் போராடி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே நாம் போராடி ஜெபித்து வருகிறோம். இந்த 21வது நாளிலும் தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்து தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் பலத்தால் நம்மை நிறைத்து போராடி ஜெபிக்கிறதற்கு தேவன் கிருபை செய்வாராக. எங்களோடு சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நான் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். இந்த பாடல் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம்.
அபிஷேகம் நுகத்தை முறித்துவிடும். அபிஷேகம் நுகத்தை முறித்துவிடும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அவன் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அந்த அபிஷேகமானது அவன் எப்படிப்பட்ட நுகத்தையும் அதை முறித்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஆமென் அந்த அபிஷேகம் போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். Be
சக்கரமா நிகதரதர சதரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பாடி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆவியானவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உங்களுடைய வார்த்தைகளை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தால் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக இந்த நாளில் போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரை நீர் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் யாரும் நாம் இருக்கிற இடத்துல அவ்விதமாய் அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய ஜெபத்திற்கு பிரயோஜனமாய் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் இப்பொழுது வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் அந்த தேசம் முழுவதிலும் உள்ளதான காரியங்களை பார்த்து கணக்கிட்டு கணக்குகளை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறதற்காக அவர்கள் எல்லாருக்கும் மேலாக 3 முக்கியமான அமைச்சர்களை ஏற்படுத்துவது தரியு என்றதான ராஜாவுக்கு அது நல்லதாக கண்டது. இந்த 3 மத்திய அமைச்சர்களில் ஒருவராக தானியேலும் இருந்தார். இவர்களில் தானியேல் ஒருவராக இருந்தார். இப்போ நம்ம வாசிக்கிறதான இந்த வேத பகுதியிலே இங்கே அந்த தேசம் முழுவதற்கும் ஆளும்படிக்கு அந்த ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை தரியு என்றதான ராஜா நியமிக்கிறார். இந்த தரியுக்கு முன்னதாக பெல்ஷாத்சார் ஆளுகையிலே இருக்கும் பொழுது தானியேல் அதிகாரியாக அரசாங்க வேலையிலே அவர் அமர்த்தப்பட்டார். அரசு அதிகாரியாக தானியேல் ஏற்படுத்தப்பட்டு விட்டார். பெல்ஷாத்சார் காலத்துக்கு பிறகு தரியு ஆளுகைக்கு வருகிறார். தரியுடைய ஆளுகையிலும் தானியேல் முக்கியமான அமைச்சராக இருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். பெல்ஷாத்சார் காலத்துக்கு பிறகு தரியு என்றதான ராஜாவின் காலத்திலும் தானியேல் முக்கிய அமைச்சராக இருக்கிறார். தானியேல் தேவனுடைய பிள்ளை. தானியேல் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. தானியேல் நன்றாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். தானியேல் தேவனுடைய பட்டணமாகிய எருசலேமின் மேல் மிகுந்த வாஞ்சை உடையவர். அது மாத்திரமல்ல, தேவ ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறதில் அவர் அவ்வளவு பிரியமுடையவர். ஏனென்றால் நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் தேவனுடைய ஆலயத்திலிருந்து பதில் கொடுக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தானியேல் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறதில் மிகுந்த வாஞ்சை உடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு அரச பதவியிலே முக்கியமான அதிகாரியாக, முக்கியமான அமைச்சராக இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே, நாம் இன்றைக்கு வாழுகிற தேசத்திலே, நம்முடைய இந்திய தேசத்திலே, நாம் இருக்கிற நம்முடைய தமிழகத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகைக்குள் வர வேண்டும்.
ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அரசியலுக்குள், அரசாங்கத்துக்குள் வர வேண்டும். கர்த்தர் அவர்களை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை முக்கியமான அதிகாரிகளாக கர்த்தர் தெரிந்தெடுத்து தேசத்தின் மேல் வைக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதற்காக ஆண்டவர் பாதத்தில் போராடி ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேசத்தில் அதிகாரிகளாக வர விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும், எந்த விதமான தீய சக்தியாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஆவிகளை நாம் கடிந்து கட்டி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள் இந்திய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த நாளிலே ஆந்திர முதலமைச்சரை குறித்து மிகுந்த பெருமையாக பேசிக் கொள்கிறோம். அவர் அங்கே அவருடைய அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்னதாக தினமும் அவர் பைபிள் வாசித்து ஜெபித்து அதன் பிறகு அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறார், தன்னுடைய ஆபீஸ்க்கு வருகிறார், அன்றாட கடமையை செய்கிறார் என்று அவரே வாயினால் சொல்லக்கூடிய சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதே போன்ற எத்தனையோ அமைச்சர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் பகிரங்கமாக நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட அமைச்சராக இருக்கிறேன் என்று அவர்கள் வாயினால சாட்சி சொல்ல வேண்டும். ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேசத்துக்கு அதிகாரிகளாக வர வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆளுகையை தேசத்துக்குள் கொண்டு வருவார்கள். மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு வர மாட்டார்கள், தேவனுடைய ஆளுகையை கொண்டு வருவார்கள். தேவனுடைய ஆளுகை தேசத்துக்குள்ள வந்தா தேசம் சமாதானமாய் இருக்கும். துன்மார்க்கர்கள் ஆளுகை செய்தால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்கள் ஆளுகை செய்தால் ஜனங்கள் தத்தளிப்பார்களாம். இன்னைக்கு தேசத்திலே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பிழைக்கிறதுக்கு என்ன செய்வது என்று அறியாதபடிக்கு அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஏன் இந்த தத்தளிப்பு? ஏன் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பயங்கரமான குழப்பம்? ஏன் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வேதனை? ஏன் நாட்டு மக்களுக்குள்ள ஒரு பொருளாதாரத்துல செழிப்பு இல்லை? இருந்ததான பொருளாதாரம் எங்கே போனது? இதற்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட தெய்வீக பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளுடைய தெய்வீக ஆளுகை நம்முடைய தேசத்தில் இல்லாமல் போனதினால் இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட அதிகாரிகள் நம்முடைய தேசத்துக்குள்ள வர வேண்டும். அவன் அமைச்சர் பதவிக்குள்ள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அவன் ஆளுகையை கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னைக்கு அதற்காக நாம் முக்கியமாக ஜெபிக்க போகிறோம். தானியேல் தரியு ராஜா அரசாட்சி செய்த அந்த நாட்களில் முக்கிய பிரதானிகளில் ஒருவராக இருந்தார். 3 முக்கிய பிரதானிகளில் ஒருவர் தானியேல். ஆமென். நான் மறந்துடாதீங்க. அடுத்து வாசிங்க 3ஆம் வசனத்துல. இப்படி இருக்கும் பொழுது பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பாருங்க, 3 பிரதானிகளுக்கும் அங்கே 120 தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக தானியேல் இருந்தார். அப்ப முக்கியமான ஒரு பதவி என்று சொல்லலாம், முக்கியமான அமைச்சர் பதவி. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தார். ஏன்? காரணம் என்ன? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருந்தது. ஒரு பிரச்சனை, ஒரு தேசத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஜனங்கள் தத்தளிக்காதபடிக்கு, ஜனங்கள் துன்பப்படாதபடிக்கு அந்த பிரச்சனைக்கு ரொம்ப எளிதாக தீர்வு காணக்கூடியவர் தான் அந்த அமைச்சர் பதவியில் நிற்க முடியும். ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஜனங்கள் தத்தளிக்க கூடாது, ஆனால் அந்த பிரச்சனைக்கு எளிதாக தீர்வு காணணும். அதுதான் ஸ்பெஷல் ஸ்பிரிட். அந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட் தானியேலுக்குள்ள இருந்தது. அந்த விசேஷித்த ஞானம் தானியேலுக்குள்ள இருந்தது. அதனாலதான் தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக நியமிக்க தரியு ராஜா நினைத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே
ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு நிறைய அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்படுறாங்க. அவர் மேல ஒரு குறை கண்டுபிடிக்கணும், அவர் மேல ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவரை பதவியிலிருந்து விலக வைக்கணும், அவரை எப்படியாவது கைது செய்ய வைக்கணும் என்ற நடவடிக்கையில அநேக அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. எதையோ சுத்தி பார்த்தாங்க. காசு விஷயத்துல பார்த்தாங்க, மற்ற மாரல் விஷயத்துல பார்த்தாங்க, பிசிக்கல் காரியத்துல பார்த்தாங்க, அவருடைய அபிஷியல் விஷயத்துல பார்த்தாங்க. எதிலையாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிடலாம், எதிலையாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க. தானியேல் இடத்துல ஒரு குறையும் ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த வாசகம், அவன் உண்மை இல்லவனாய் இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அன்றைக்கு தானியேல் அமைச்சராக இருந்த பொழுது தானியேல் எப்படி இருந்தார்னா உண்மை இல்லவராக இருந்தார். எத்தனை கோடி கையில பணம் வந்தாலும் அத்தனை கோடி பணத்தையும் கரெக்டா செலவு பண்ணி அந்த கணக்குகளை கரெக்டா ஒப்படைச்சார். லஞ்சம் வாங்குற பழக்கம் கிடையாது. எத்தனை கோடி வந்தாலும் ஊழல் பண்ற காரியம் கிடையாது. இன்னைக்கு தேசத்துல பணத்து மேலேயே குறியா இருக்கிறதான எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. மக்களுடைய நல காரியத்துல, மக்கள் நலத்துல அக்கறை இல்லாதவங்க பணக்காரியத்துல ரொம்ப உதாரணமா ரொம்ப அக்கறையா அவங்க பணத்தை அடிக்கிறதுல, பணத்தை லஞ்சம் வாங்குறதுல, பணத்தை ஊழல் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வந்தா போதும், அவங்க காசு சேர்த்தா போதும், அதுலயே குறியா இருக்காங்க. ஆனா அங்க தானியேலோ அவன் எப்படி இருந்தாரோ உண்மையா இருந்தார். இன்னைக்கு நம்ம தேசத்துல உண்மையுள்ள அதிகாரிகள் வேணும், உண்மையுள்ள அதிகாரிகள் வேணும். அவங்க காசு விஷயத்துல உண்மையுள்ளவங்களா இருக்கணும், பொருளாதாரத்தில் உண்மையுள்ளவங்களை. எத்தனை கோடி வந்தாலும் அத்தனை கோடி பணத்தையும் ஜனங்களுக்காக, நாட்டுக்காக அதை செலவிடக்கூடிய அளவுல உண்மையுள்ள அதிகாரிகள் வேணும். இன்றைக்கு உண்மை உள்ளவர்களை தேடினா ஒருத்தர் கூட இல்லை. உண்மை உள்ளவன் இல்லை, வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவர்கள் தேசத்தில் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவர்கள் இல்லை, ஆண்டவர் தேடுறார். இந்திய தேசத்துல, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு கடவுள் தேடுகிறார். நான் சொல்லல, கடவுள் தேடுறார், கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் தேடி பார்த்துட்டு ஆண்டவரே சொல்றார், உண்மையுள்ளவன் இல்லை, ஒருவனாகியும் இல்லை என்று ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார், கர்த்தர் வேதனைப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பொருளாதாரத்திலேயும் சரி, மற்ற காரியத்திலேயும் சரி, உண்மையுள்ளவர்கள் இல்லாதபடியால் இன்னைக்கு ஜனங்கள் தத்தளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறது? இப்போ தானியேல் இடத்துல குறை கண்டுபிடிக்க பார்க்கறாங்க, குறை கண்டுபிடிக்க முடியல, அவன் உண்மை இல்லவனா இருக்கிறான். அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனம். அந்த மனுஷன் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேற எதுலையும் கண்டுபிடிக்க முடியும், வேற எதுலையும் இவனை குற்றப்படுத்த முடியாது, வேற எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது, குறை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இவனை எதுல குறை கண்டுபிடிக்கலாம்னா சாமி விஷயத்துல குறை கண்டுபிடிக்கலாம். சாமி விஷயத்துல, சாமி கும்பிடுற விஷயத்துல அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு இப்போ அவங்களுடைய பார்வை முழுசும் திரும்பிடுச்சு. என்ன நடக்குது? அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி இப்ப ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய், மந்திரி கிட்ட போய் சொல்றாங்க, அமைச்சர்கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே நீ வாழ்க. 7ஆம் வசனம், எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கவியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அதற்கு நீர் கையெழுத்து வச்சிருக்கிறீரு, அது உங்களுக்கு தெரியுமில்ல என்று சொல்லி ராஜாவிடத்துல போறாங்க. ராஜாவிடத்துல போய் சொல்றாங்க, 30 நாள் வரைக்கும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது ஒரு ஊரடங்கு சட்டம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சட்டம்? ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர வேற யாருக்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இது ஒரு மனுஷ வணக்கம். என்ன வணக்கம்? மனுஷனை கும்பிடுவது,
மனிதன் ஒரு நாளும் தெய்வமாக முடியாது. மனிதனிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை செய்ய முடியாது. மனிதன் கடவுளாக முடியாது. மனிதன் கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தானே முடிய, மனிதன் ஒரு நாளும் தெய்வமாக முடியாது. மனிதன் தான், கடவுள் தான். இதுல மாற்றமே இல்லை. மனிதனை தெய்வமா வணங்க முடியாது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கடவுளாக சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். இது நான் மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. உலகம் மாத்திரமல்ல, எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான காரியம். கடவுளால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவா. அந்த ஆதாமிடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் நீங்களும் நானும். அந்த ஆதாமிடத்திலிருந்து வந்தவங்க தான் மேரி அம்மாவும், அந்த ஆதாமிடத்திலிருந்து வந்தவங்க தான் மாரியம்மாவும். மாற்றமே கிடையாது. எந்த மனுஷரானாலும் தேவனால் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாமிடத்திலிருந்து வந்தவர்கள் தான். அதுல மாற்றமே கிடையாது. அப்போ மனிதன் கடவுளாக முடியுமா? மனிதன் கடவுளாக முடியாது. அப்போ அந்த ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்குது. இப்ப தானியேல் என்ன செய்யலாம், இதை நம்ம கவனிக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் ஆலோசனை பண்ணி தானியேலை வேற விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சனலா அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பர்சனலா கண்காணிக்க ஆரம்பிச்ச பொழுது தானியேல் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. தானியேல் எப்பயுமே 10ஆம் வசனத்துல தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் நான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்திருக்க தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவன் ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு வந்தான். ராஜாவை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது, வேற எங்கேயும் ஜெபம் பண்ணக்கூடாது, வேற எங்கேயும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை. என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, சிங்கத்தின் கெபியில அவங்க தூக்கி போடப்படுவாங்க. சிங்கம் கொலை பசியா இருக்கிறதான சிங்க கெபி, அந்த சிங்க கெபிக்குள்ள அவங்க தூக்கி போட்டுருவாங்க. கொலை பசியா இருக்கிறதான சிங்க கெபியில தூக்கி போட்டா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே நல்ல கவனிங்க. நம்முடைய இந்திய தேசத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இயற்றப்படுகிற எந்த சட்டமானாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ சபைகளுக்கு விரோதமாய் இயற்றக்கூடிய எந்த சட்டமும் ஒரு காலம் பழிக்காது. இந்திய தேசம் சுதந்திர தேசம். இந்திய தேசம் எல்லாருக்கும் உரிய தேசம். இந்திய தேசத்தில் எல்லா மதங்களும் நன்றாக, அது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல தேசம் இந்திய தேசம். இந்திய தேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு எதிராக மாத்திரம் ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. அப்படி சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை போட்டாலும் அது பழிக்கவே பழிக்காது. கர்த்தர் அதற்கு எதிராக நிற்பார். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இப்ப அன்றைக்கு அந்த 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 பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு, அந்த சட்டம் போடப்பட்டாச்சு, கையெழுத்து வச்சாச்சு. ஆனா தானியேல் என்ன பண்றான், அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது தானியேலுக்கு தெரியும். ஆனா தானியேல் என்ன பண்றான், அதையெல்லாம் பொருட்படுத்திக்கவே இல்லை, அந்த சட்டத்தை எல்லாம் கவனிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆகவே தானியேல் என்ன செய்தான், தன்னுடைய வீட்டிலே போய் அவன் தன் மேல் அறையிலே போய் எருசலேமை நோக்கி அவன் அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பலகணிகளை திறந்து வைத்தான். ஜன்னல்களை திறந்து வைத்து ஆண்டவரை நோக்கி தினமும் 3 நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தான். இப்ப பிரதானிகளும் தேசாதிபதிகளும் என்ன செய்கிறார்கள், தானியேலை பர்சனலா வாட்ச் பண்ண பொழுது தானியேல் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறத கண்டுபிடித்து ராஜாவினிடத்தில் போய் குற்றம் சொல்லுகிறார்கள். ராஜாவினிடத்தில் போய் குற்றம் சொல்ல பொழுது ராஜா அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனம் இல்லை. காரணம் என்ன? தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தானியேல் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தான். தானியேல் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனாலும் ராஜா இப்படி ஒரு சட்டத்தை நாம் போட்டிருக்கிறோமே, என்ன செய்வது, வேறு வழி இல்லை, எப்படியாவது தானியேலை காப்பாற்றி விடலாம் என்று ராஜா யோசிக்கிறார். பாருங்க 14ஆம் வசனத்துல, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது
ரொம்ப சஞ்சலப்படுறான். ஐயோ, ஒரு உண்மையான மனுஷன் இப்ப அவனை பத்தி அவன் மேல கடவுளை சாமி கும்பிட்ற விஷயத்துல வந்து குற்றம் சொல்றாங்களே இந்த தேசாதிபதிகள். இவனுக்கு ஒழுங்கா வேலையும் செய்ய மாட்டாங்க, நல்ல வேலை செய்யறவனையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. இவனுக்கு ஒழுங்கா ஆளுகை செய்ய மாட்டாங்க, ஒழுங்கா ஆளுகை செய்கிறவனையும் ஆளுகை செய்ய விட மாட்டாங்க. இப்ப ராஜா தத்தளிக்கிறான். ஐயோ, என்ன பண்றது, இந்த தானியேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று யோசிக்கிறார். அப்பொழுது அந்த ராஜா தண்ணீர் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இந்த ராஜா தரியு ராஜா என்ன செய்கிறான், தானியேலை எப்படியாவது காப்பாற்றிக்கலான்னு ரொம்ப பிரயாசப்பட்டான். சாயங்காலம் வரைக்கும் பிரயாசப்பட்டான். ஆனால் ராஜாவால முடியலை. காரணம் என்ன, தேசாதிபதிகள் மற்ற பிரதானிகள் எல்லாரும் தானியேல் மேல மிகவும் ஆக்ரோஷமாக கோபத்தோடு கூட ராஜாவின் இடத்துல வந்து குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லாததுனால ராஜா என்ன செய்கிறார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். 16ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். இப்ப ராஜா வேற வழி இல்லாம கட்டளை கொடுத்துட்டார். சரி, அவனை என்ன செய்திருங்க, சிங்க கெவியிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்துட்டாரு, கட்டளை கொடுத்துட்டாரு. கட்டளை கொடுத்த உடனே இப்ப எல்லாரும் என்ன செய்தாங்க, தானியேலை 2 காலையும் நல்லா கட்டிட்டாங்க. 2 கையும் பிறங்க பின்னாடி வச்சு கட்டிட்டாங்க. ஏன் கட்டணும், கையை காலை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சிங்கக்கேவியில போட்டதுக்கு அப்புறம் சிங்கக்கேவிக்குள்ள இன்னும் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரியா இடம் இருக்கும். அவன் உள்ள மேல இருந்து தூக்கி சிங்கக்கேவியில போட்டோம், கீழே போகும்போது எலும்பு மிஞ்சுமாங்கிறதே பெரிய விஷயம். அவனை என்ன செய்யறாங்க, அவனை கட்டி என்ன செய்யறாங்க, சிங்கக்கேவியில போட்டார்கள். போட்ட உடனே ராஜா சிங்கக்கேவியில தானியேலை போட்ட பிறகு, போட முன்னாடி சொல்லியிருக்கலாம், போட முன்னாடி சொல்லல, போட்ட பிறகு தானியேலை பார்த்து ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான். நம்பிக்கையோடு சொல்லிட்டார், நீ சிங்கக்கேவிக்கு போ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து சிங்கக்கேவியில் என்பதை தப்புவிப்பார். ராஜா நம்பிக்கையோடு சொன்னார். ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் தானியேல் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், ஜீவன் உள்ளவர் என்பது ராஜாவுக்கு தெரியும். ஆகவே தானியேல் உண்மையில்லவனா இருந்தான். இப்ப சிங்கத்தின் கேவியில போட்டாச்சு. போட்டுட்டு ராஜா அரண்மனையில வந்து படுத்து தூங்குறாரு. அவருக்கு தூக்கம் வரல. இங்கேயும் புரண்டு படுக்கிறாரு. எப்படா புதிய காலம் வரும்னு அவர் யோசிச்சுட்டு அப்படியே அலைகிறாரு. மேல உப்பருகைக்கு போறாரு. அரண்மனையோட மேல மாடியில போய் விளாத்தி கொண்டிருக்கிறார். விடிந்தது. காலையில விடிந்த உடனே அதிகாலமே எழுந்து ராஜா சிங்கத்தின் கெவிக்கு வருகிறார். சிங்கத்தின் கெவிக்கு வந்து சிங்கத்தின் கெவியை அடைத்து வைத்திருந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். கல்லை புரட்டி விட்டு அந்த சிங்க கெவிக்குள்ளே தன்னுடைய தலையை நுழைத்து சத்தம் போட்டு கூப்பிடுகிறார். தானியேலே, தானியேலே என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படி கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனாலும் போய் கூப்பிடுறாரு, தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தானோ. ராஜா கேட்டார். இப்போ நல்லா கவனிங்க. சிங்கத்தின் கெவியிலிருந்து சத்தம் வருமா? சிங்கம் எல்லாம் பசியில் இருக்கு. உள்ள போட்ட உடனே அவனை கம்ப்ளீட்டா காலி பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப சிங்க கெவியிலிருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? ராஜாவே நீ என்றும் வாழ்க. சிங்க கெவியிலிருந்து சத்தம் வருது. ராஜா வெளியிலிருந்து கூப்பிடுறாரு, தானியேலே, தானியேலே. சிங்க கெவியிலிருந்து அவன் தானியேல் கூப்பிடுறான், ராஜாவே நீ என்றும் வாழ்க. இப்பதான் ராஜாவுக்கு உயிரே வந்தது. அப்பாடா, உண்மையுள்ள ஒரு மனுஷனை நான் காப்பாத்திட்டேன், கர்த்தர் காப்பாத்திட்டாரு, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று ராஜா பறைசாற்ற ஆரம்பித்தான். சிங்கக்கெவியிலிருந்து தானியேலை தூக்கி விடும்படி அங்கே இருந்த மற்றவர்களுக்கு கட்டளையிட தானியேல் சிங்கக்கெவியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம் அவனை காப்பாற்றியது.
அவனிடத்தில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அவனிடத்தில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்ப ராஜா தானியேல்கிட்ட பேட்டி எடுக்கிறார், பேட்டி காண்கிறார். நல்லா பண்ணுங்க. நம்ம தேசத்துல ஒரு மந்திரியோ அல்லது யாராவது ஒரு அமைச்சரோ ஒரு இடத்துக்கு வரும் பொழுது என்ன செய்வாங்க, இந்த நிருபர்கள் எல்லாரும் மைக்கு தூக்கிட்டு போவாங்க. சார் நீங்க ஏரோப்ளைன்ல வந்தீங்களே, அந்த ஏரோப்ளைன் உட்கார்றதுக்கு எப்படி சார் இருந்தது அப்படின்னு போய் என்ன செய்வாங்க, பேட்டி கேட்பாங்க. உடனே அந்த அமைச்சர் சொல்வார், அந்த 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 ஏரோப்ளைன்ல அந்த உட்கார்றதுக்கான நாற்காலி வந்து நல்ல வசதியா இருந்துச்சு, ஆனா பெல்ட் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ ராஜாவே போய் அந்த தானியேல்கிட்ட பேட்டி எடுக்கிறார். என்ன பேட்டி எடுக்கிறார் பாருங்க, என்ன பேட்டி எடுக்கிறாரு. அவனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நீ உள்ள போகும்போது சிங்கம் உன்னைய சேதப்படுத்தலையா, சிங்கம் உன்னைய ஒன்றும் செய்யலையா, சிங்கம் உன்னைய கடிச்சு துன்புறுத்தலையா என்று ராஜா தானியேலை பார்த்து கேட்கிறார். கேட்கும்போது தானியேல் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் மாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்வதில்லை என்று தானியேல் அழகா பேட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு கட்டி போட்டார். இன்னைக்கும் இந்த தேசத்துல கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற எந்த அதிகாரியா இருந்தாலும் எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாயை தம்முடைய தூதர்ல வச்சு கட்டி போட்டுருவார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு விரோதமா நம்முடைய தேசத்துல அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா அவன் எந்த திட்டம் போட்டாலும் அது படிக்காது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்குற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதபடிக்கு போகப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இப்படி ஜெபிக்க போகிறோம். முழங்கால் பண்ணிடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு கொள்ளுங்க. சில குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது என்னோடு கூட சேர்த்து நீங்களும் ஆமென் அல்லேலூயா என்று என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கொஞ்சம் போராடி ஜெபிப்போம். கொஞ்சம் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். தானியேல் எப்படிப்பட்டவன்? நல்லா போராடி ஜெபிக்கக்கூடியவன். தினம் 3 நேரமும் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. ஆமென். நமக்கு விரோதமா வாயை திறக்கிற சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்ட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கட்டி போட உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தானியேல் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்களோ, இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் கண்டுபிடிக்க தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் உண்டு. எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் ஒருமனப்படுங்க. நல்ல வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோட விசுவாசத்தோட எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகள் மேல் குற்றம் கண்டுபிடிக்க தூண்டுகிற பொல்லாத ஆவி உண்டு. அவன் அந்த கிறிஸ்தவ மேல அவன் குற்றத்தை கண்டுபிடிக்க, அந்த சபை மேல குற்றம் கண்டுபிடிக்க, அந்த ஊழியக்காரன் மேல குற்றம் கண்டுபிடிக்கன்னு சொல்லி இப்படி தூண்டி விடுகிற ஆவி உண்டு. சில ஆட்கள் வருவாங்க. சில ஆட்கள் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வருவாங்க. சபைக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்களே இருப்பாங்க. நல்ல வாய்த்தங்களை ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியை கட்டுங்க. அந்த பொல்லாத ஆவி குற்றம் கண்டுபிடிக்கும்படி தூண்டுகிற ஆவி, குற்றத்தை சொல்ல தூண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் பாதாளத்துல கட்டுகிறோம். சபைகள் மேல குற்றத்தை கண்டுபிடிக்க தூண்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால பாதாளத்துல கட்டுகிறேன். சபைக்குள்ள அவன் தேசத்துக்குள்ள அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்க தூண்டி விடுகிற ஆவி. அந்த ஊழியக்காரனுக்கு அந்த குறைய பாரு, இந்த ஊழியக்காரனுக்கு இந்த குறைய பாரு, அந்த பிரதருக்கு இந்த குறைய பாரு என்று குற்றம் கண்டுபிடிக்க தூண்டி விடுகிற ஆவி எவனுக்குள்ள இருக்கிறதோ அவனை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திப்பீராக. நல்ல சொல்ற ஆவியை கட்டுங்க. குற்றம் கண்டுபிடிக்க தூண்டுகிற பொல்லாதாவி, குற்றம் கண்டுபிடிக்க தூண்டுகிற பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தில்
ஒரு மனப்படுங்க. நல்ல வாய்த்திறந்து ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே இந்த ஆவிகளை கடிந்து கட்டுகிறோம் என்று சொல்லுங்க. இந்த ஆவிகளை கடிந்து கட்டுகிறோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளில் அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். இந்த காரியத்தை அவன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதற்கு இந்த ஜெபத்துக்கு தேவன் நல்ல பதிலை கொடுக்க போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவ சபைகளுக்கும் எதிராக சதி திட்டங்களை தீட்டி அதற்கு கையெழுத்து போட தூண்டுகிற சாத்தானின் பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தேவனுடைய சபைகளுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட வைக்க தூண்டுகிற சில பொல்லாத ஆவி இருக்கு. சில அமைச்சர்கள் அமைதியா இருந்தா கூட அது பின்னாடி சில ஆவி தூண்டி விடும். ஐயா இதை பாருங்க, ஐயா அந்த ஆளை பாருங்க, அவனுக்கு எதிராக சில திட்டத்தை போடுங்க, அவனை கைது பண்ணுங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அப்படி தூண்டி விட்டுட்டே சில ஆவி இருக்கும். சில பொல்லாத ஆவி சுத்தி நின்று தூண்டி விட்டுட்டே இருக்கும். இவன் அமைதியா இருந்தாலும் இவன் அமைதியா இருக்க கூடாது, இந்த அதிகாரி அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்க கூடாது, அது சுத்தி நின்று தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சதி திட்டத்தை தூண்டுபடிக்கு, சதி திட்டத்தை அவன் போடுபடிக்கு தூண்டுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க தேவ பிள்ளைகளுக்கு வருவார். சதி திட்டத்தை தீட்டி அவன் அதுக்கு கையெழுத்து போட வைக்கிறேன். எங்கள் இந்திய தேசத்துல எந்த தடைகளையும் கொண்டு வர முடியாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் போராடி ஜெபிப்போம். எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எங்கள் போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடு உண்டு. குறைத்தனங்களோடு போராடுகிறோம், அதிகாரங்களோடு போராடுகிறோம், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு போராடி ஜெபிப்போம், போராடி கட்டுவோம், போராடி பாதாளத்துக்கு விரட்டுவோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தடைகளையும் கொண்டு வர முடியாது. அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த தடைகளை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். எந்த தடையை கொண்டு வரும்படிக்கு எந்த மனுஷன் திட்டம் தீட்டுகிறானோ இயேசுவின் நாமத்தில் அந்த மனுஷனை இல்லாத படிக்கு என் தேவன் அதை பண்ணி போடுவார். நல்ல வாயில கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அவன் இந்திய தேசத்தில் நல்ல ஒரு சுதந்திரத்தை தேவன் தரும்படிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு தேசத்தில் கொடுப்பாராக. நல்ல ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த நாட்களிலே சபைகள் ஒன்று சேர்ந்து பாகுபாடு இல்லாமல் ஒருமித்து ஜெபிக்க ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். பாகுபாடுகளை தூண்டி விடுகிற பிசாசின் கிரியைகளுடைய சபைகளுக்குள்ள பாகுபாடுகளை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளுண்டு. நீ இந்த சபை, நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் அந்த சபை என்று பாகுபாடுகளை தூண்டிவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாதபடிக்கு, ஒருமனம் இல்லாதபடிக்கு, ஜெப ஆவி இல்லாதபடிக்கு வேற்றுமையை தூண்டி விடுகிற பொல்லாதாவியே புறப்பட்டு போ. ஆயத்தத்தை சொல்லுங்க, புறப்பட்டு போ. ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் இடத்துல சந்தோஷமா சிரிச்சமுகத்தோட கை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்ல இன்னைக்கு முடியாத நிலைமையில ஊழியக்காரனுக்குள்ள பாகுபாடு, இன்னொரு சபையை கொள்ளையடிக்கிற ஆவிகள் உண்டு. இன்னொரு சபையை கொள்ளையடிக்கிற ஆவி உண்டு. ஆத்துமாக்களை திருடுகிற ஆவி உண்டு. ஒழுங்கா ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்யாதபடிக்கு இன்னொரு சபையிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை பிடித்து கொண்டு போய் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டுகிற பொல்லாதாரி உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பாகுபாடுகளை கொண்டு வருகிற அந்த காலத்தின் ஆவியை சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவிகளை கட்டுகிறேன். இந்த name of Jesus. சபைகளுக்குள்ளே குற்றத்தை கண்டுபிடித்து, குற்றத்தை காண்பித்து, குறைகளை காண்பித்து தனக்கென ஒரு ராஜ்யத்தை பிரித்து கொண்டு போகிற பொல்லாதாரியே இயேசுவின்
செய்கிறான். தேவ ஊழியக்காரன் ஊழல் செய்கிறான். ஊழல் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனை கர்த்தர் சந்திக்க வேண்டும். வாய்க்கல்வி ஜெபங்க. சப பணத்தை, இன்னொரு ஊழியக்காரனுடைய பணத்தை அவன் அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாம கொள்ளையடிக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான். பகல் நேரத்துல இன்னொரு ஊழியக்காரனுடைய பணத்தை அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாம திருடி கொண்டு போகிற திருட்டுத்தனமான ஊழியக்காரன் இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை. நல்ல ஜெபங்க. சபைகளை கற்ற அவன் இந்த நாட்களில் பலப்படுத்த வேண்டும். அவன் ஊழியக்காரனை பலப்படுத்தணும். எந்த ஊழியக்காரன் அப்படிப்பட்ட ஆவியோட செயல்படுகிறானோ அவன் ஊழியத்துக்கு ஓடி போகணும். நல்ல ஜெபிங்க. சபை பணத்தை ஊழல் செய்யக்கூடாது. சபை பணம் கர்த்தருடைய பணம். நல்ல வாய்த்தவரை ஜெபங்க. அவன் அடுத்த ஊழியக்காரனை கொள்ளையடிக்க கூடாது. இன்னொரு ஊழியக்காரனை கொள்ளையடிக்க கூடாது. இன்னொரு சபையை கொள்ளையடிக்க கூடாது. எந்த ஊழியக்காரன் இன்னொரு சபையிலிருந்து ஆத்துமாக்களை திருடுகிற கொள்ளையடிக்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவனை சபிக்கிறோம். சபை ஆத்துமாக்களை கெடுக்காது. ஜாதி பெயரை சொல்லி அவன் சபை ஆத்துமாக்களை கெடுக்காது. ஜாதி பெயரை வச்சு ஜாதி பெயரை சொல்லி சபை ஆத்துமாக்களை கெடுத்து தனக்குன்னு அவன் அந்த ஜாதி கூட்டத்தை தனியா வெளியே கொண்டு போய் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை, தனக்குன்னு ஒரு சபையை கட்டுகிற எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அப்படிப்பட்ட அவன் மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களில் சபைகள் மேலே இறங்க மாட்டோம். பாகுபாடு இல்லாமல் ஒருமித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்கள் தேசத்துல, எங்கள் சபைக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்கம்மா. ஐயா. அவன் வாய் திறந்து சொல்லுங்க பிரதர். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஜெப ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. எங்க சபைகளுக்குள்ள, எங்க தமிழ்நாட்டுல அவன் சபைகளுக்குள்ள பாகுபாடு இல்லாம ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே என்னே ஜெப ஆவி ஊற்றுமையா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெபாவி சொல்லுங்க.
நீரே வழி நடத்துவீராக. இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து எங்களோடு நாளை தினத்திலும் இந்த நேரத்தில் இணைந்து நீங்கள் ஜெபிக்க அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.